ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம கடந்த வீடியோஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸில் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க, அந்த ப்ராப்ளத்திலிருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வகையில் நம்ம இனி அடுத்து நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு இல்லை, அதாவது வந்து தொழில் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்லை புதுசாக தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த ஃபஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறது, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க. அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு 6 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த 6 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத யோசித்து நம்ம தொழில் தொடங்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்மளோட தொழில் வந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தொழில் வந்து யார் வேணால் தொடங்கலாம். நிறைய பேர் தொடங்கிட்டு இருக்காங்க. நம்ம யார் வந்து கடைசி வரைக்கும் நம்ம ரொம்ப தொழிலை நீண்ட காலமாக நடத்துகிறோம், அந்த தொழிலை நம்ம எப்படி வெற்றி பெறுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வெற்றி பெறுறதுக்கு நம்ம யோசிக்காமல் ஏதோ ஒரு தொழில் எல்லாரும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறத விட, இந்த 6 விஷயங்களை யோசித்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றிக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐடியா. அதாவது உங்களோட தொழில் வந்து ஏற்கனவே பல பேர் அதே தொழில் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் நம்மளோட தொழில் நம்ம ஆரம்பிக்கிற ஒரு ஐடியா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். ரொம்ப பெரிய ஒரு ஐடியாவாக இருக்கணும்னு கிடையாது. பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஆட்கள் வச்சு இந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு கிடையாது. நம்மளோட தொழில் வந்து ஒரு ஐடியா வந்து வித்தியாசமான ஒரு ஐடியாவாக இருக்கணும். ஏற்கனவே இருக்கிற தொழில் போட்டியாளர்களோட காம்படிட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக ஒரு நம்மளோட ஐடியா வந்து வித்தியாசமாக இருக்கணும். ஸோ இது வந்து முதல் படி. ஸோ இரண்டாவது படி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கஸ்டமர். யார் நம்மளோட கஸ்டமர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம முடிவு பண்ணிக்கணும். நம்மளோட கஸ்டமர் வந்து ஒரு லேடிஸாக இருக்கலாம், இல்லை ஆண்களாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை பெரியவர்களாக இருக்கலாம். யார் அப்படிங்கிறத நம்ம யோசித்து அந்த செக்மெண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது வந்து நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு இளைஞர்களுக்கான தேவையான நம்ம தேவையான ஒரு பொருள் நம்ம கொடுக்க போகிறோமா, இல்லை சர்வீஸ் கொடுக்க போகிறோமா அப்படிங்கிறத யோசிக்கணும். இல்லை வந்து பெரியவர்களுக்கு தேவையான ஒரு சர்வீஸா அப்படிங்கிறத யோசித்து அந்த செக்மெண்ட்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது மூன்றாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஐடியாவை யோசிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் யார் அப்படிங்கிறதையும் யோசிச்சாச்சு. இனி நமக்கு கைக்கு தேவை பொருள். ஸோ இந்த பொருள் அப்படிங்கிறது ரிசோர்ஸ். பொருள் வந்து நம்ம இந்த தொழில் வந்து 2 வகையில் இருக்குது. ஒன்றா நீங்கள் வந்து பொருளை விற்கலாம், இல்லைன்னா வந்து சர்வீஸை விற்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற பொருள் நம்ம விற்க போகிறோமா, இல்லை வெளியிருந்து நம்ம வாங்கி விற்க போகிறோமா, இல்லை நம்மளோட திறமைகளை விற்க போகிறோமா இப்படிங்கிறது வந்து நம்ம யோசித்து நம்ம முடிவு பண்ணணும். ஸோ இது வந்து 3வது விஷயம். இதுக்கு வந்து நம்மளோட ரிசோர்ஸஸ் வந்து நம்ம சுற்றி வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு தொழில் ஆரம்பிக்கும் போது பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட, நம்ம சுற்றி இருக்கிற ஒரு விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த விஷயத்த நம்மளால் வந்து நம்மளோட ஐடியாலையும் நம்மளோட கஸ்டமருக்கும் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் யோசிக்கலாம். ஸோ இது வந்து 3வது ஸ்டெப். அடுத்து 4வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸ். அதாவது வந்து நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களால் வந்து இந்த செய்ய நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிற தொழிலை நீங்கள் தனியாலாம் உங்களால் செய்ய முடியுமா, இல்லை வந்து கூட ஒரு ஆள் தேவையா, இல்லை 2 ஆட்கள் தேவையா அப்படிங்கிறத யோசித்து ரொம்ப முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட பொருட்கள் தேவையான நம்ம ரிசோர்ஸஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஒர்க் ஃபோர்ஸுக்கும் கண்டிப்பாக வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஏன்னா ஒரு ஆட்கள் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதமோ 6 மாதம் சம்பளம் கொடுக்கறதுக்கான ஃபண்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிக்கணும். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட் மந்த்லேயே நமக்கு ரிட்டர்ன் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம போய் வர ரிட்டர்ன்ஸ் வச்சு சம்பளம் கொடுத்துடலாம் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஸோ 6 மாதத்துக்கு தேவையான ஒரு ஃபண்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஃபோர்ஸை வந்து ரெடி பண்ணணும். நம்ம தனிப்பட்ட முறையில் உங்களால் வந்து ஒரே ஆளை உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை நமக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக இந்த தொழிலில் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 6 மாத காலங்களுக்கு தேவையான ஃபண்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் ஃபோர்ஸை ரெடி பண்ணுங்கள். ஸோ இது வந்து 4வது ஸ்டெப். ஸோ 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கஸ்டமரை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு திருப்திப்படுத்துறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்கள் கஸ்டமர் எப்போவுமே வந்து ஹாப்பியாக போகணும். எல்லா கஸ்டமரையும் வந்து ஹாப்பியாக அனுப்ப முடியுமா அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு ஏன்னா ஆரம்பித்த புதுசில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ரொம்ப திறமையாக நம்ம அந்த தொழிலை செய்வோமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி. இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு திறமையாக நம்ம செஞ்சு நம்மளோட கஸ்டமர் நம்மளை விட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போகணும். இல்லைனா வந்து மறுபடியும் திரும்பி எப்போ நம்ம இந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்னு யோசித்து நம்ம போகணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட தொழில் வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் 5வது விஷயமாக நம்ம யோசிக்கணும். ஸோ அடுத்தது 6வது என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்போவுமே அப்டேட்டடாக இருக்கணும். அப்டேட்னா நீங்கள் ஒரு தொழில் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு தொழில் பண்ணலான்னு நினைக்கும் போது அந்த தொழிலுக்கு தேவையான பொருட்களும் நீங்கள் வாங்கிட்டீங்க, இல்லை ஒரு சர்வீஸும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. தொழிலை கொண்டு போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு அவுடேட்டடான ஒரு
ப்ராடக்டாக இருக்கக்கூடாது, சர்வீஸாக இருக்கட்டும் இல்லைன்னா ப்ராடக்டாக இருக்கணும், ஒரு அவுடேட்டடான ஒரு ப்ராடக்டாக இருக்கக்கூடாது. நம்ம யோசிச்சிருக்கலாம் ஒரு பெரிய ஒரு டியூப் லைட்டு ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரிக்கல் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா போய் ஒரு ஒரு டியூப் லைட்டை விற்கலாம், இல்லை வந்து ஒரு சிஎஃப்எல் பல்பை விற்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா டியூப் லைட் சிஎஃப்எல் எல்லாம் தாண்டி எல்இடிஸ் வந்துருச்சு. ஸோ இந்த எல்இடிஸில் என்னென்ன வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்கும் போது நம்ம எப்போவுமே நம்மளோட ப்ராடக்ட்டும் நம்மளோட சர்வீஸும் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே அப்டேட்டடாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்போ மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறத யோசித்து அதுக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே கொடுக்க முடியுமா, இல்லை வந்து அந்த ட்ரெண்டில் ஏதாச்சும் ஒரு பொருளோ இல்லை சர்வீஸோ கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ இந்த 6 விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இந்த 6 விஷயங்களை யோசிச்சு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பின்னாடி போக போக நம்மளோட தொழிலை வந்து ஈஸியாக வந்து வளர்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 6 விஷயங்கள் மறுபடியும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஐடியா, 2வது வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் யாருன்னு நம்ம முடிவு பண்ணுறோம், 3rd வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரிசோர்ஸஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம், 4th வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது தனிப்பட்ட முறையில் நம்மளால் பண்ண முடியுமா இல்லை ஆட்கள் தேவையா அப்படிங்கிறத யோசித்து நம்ம அதை முடிவு பண்ணணும். 5வது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கஸ்டமரை வந்து திருப்தியாக எப்படி அனுப்புறது, சாட்டிஸ்ஃபைடாக எப்படி அனுப்புறது, இல்லை மறுபடியும் திரும்பி வரக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத யோசித்து வைக்கணும். அடுத்தது 6வது விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், மார்க்கெட்டில் எப்போவுமே அப்டேட்டடாக இருக்கணும். இப்போ இருக்கிற நீங்கள் ட்ரெண்டு என்னவோ அப்படி அதை யோசித்து நீங்கள் உங்களோட சர்வீஸோ ப்ராடக்ட்டோ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாளடைவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக வந்து என்னென்ன மற்ற என்னென்ன விஷயங்கள் நம்ம யோசிக்கணும், இல்லை முதல் படி என்ன செஞ்சுட்டு இருக்கும்போது என்னென்ன இடர்பாடுகள் வரப்போகுது, இல்லை அதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.